ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சப்பி சகானா சேனல். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் சேனலில் என்ன பார்க்குறீங்கன்னா, ராமேஸ்வரத்தோட செகண்ட் vlog தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாங்கள் போனது வந்து வில்லுண்ட தீர்த்தம்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா கடலுக்கு கொஞ்சம் வந்து முன்னாடி ஒரு குட்டி கிணறு மாதிரி இருக்குங்க. அந்த கிணறு வந்ததுக்கு காரணம் வந்துட்டு சொல்கிறாங்க. என்னென்னா, ராமர் வந்துட்டு இலங்கையில் சீதாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே அவங்களுக்கு வரப்போ அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. ஸோ வந்து அவர் வில்லால் அந்த இடத்துல வந்துட்டு தண்ணியை வர வச்சிருக்காரு குடிக்கிறதுக்கு, அவங்க தாகத்தை தீர்க்கறதுக்காண்டி அவர் உருவாக்கின தண்ணி தான் இது அப்படின்றாங்க. ஃபுல்லாக கடலுங்க. கடல் கிட்டேயே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் ரொம்ப பக்கத்துலேயே அந்த கிணறு மாதிரி இருக்குது. நான் கூட வந்துட்டு சேம் டேஸ்ட்டாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் இல்லைங்க. அவங்க அங்கே இருக்க ஒரு கைட் வந்துட்டு அவங்க டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறாங்க, ரெண்டு தண்ணிக்கும் வித்தியாசம் காமிக்கிறாங்க. கடல்ல இருந்தும் உள்ள பக்கெட்டை விட்டு மோந்து காமிக்கிறாங்க கீழே. அவங்க பக்கெட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க அங்கிட்டும் மோந்து காமிச்சிட்டு உள்ள கிணத்துக்குள்ளே இருந்தும் மோந்து கொடுத்து காமிக்கிறாங்க. ரெண்டு தண்ணிக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறக்கு குடிக்கிறப்ப அங்கே உப்பாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்து தண்ணியை மோந்து குடிக்கிறப்ப அவர் கொடுக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க தண்ணி. அதாவது நார்மல் வாட்டர் நம்ம வீட்டில் எப்படி குடிப்போம் அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் மந்த்லலாம் இந்த தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்வீட்டாகவே ஆயிருமா. அது எப்படின்னு தெரியல. இப்போ இருக்கிறத விட அப்போ ரொம்பவே டேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து கோதண்டராமர் டெம்பிள்ங்க. அந்த டெம்பிளுக்கு வந்த காரணம் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் வந்துட்டு ராமர் வந்து ராவணனை வந்து அழிச்சதுக்கப்புறம் இலங்கையோட அடுத்த மன்னராக வந்து விபீஷணனுக்கு மணிமுகுடம் சூடி அவரை வந்து அடுத்த மன்னராக வந்து இங்கே இலங்கைக்கு வந்து தேர்ந்தெடுத்தார். ஸோ அந்த இடம், அந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து இந்த இடத்துல தான். ஸோ உள்ளே வந்து சாமி வந்து என்ன இருக்குன்னா, ராமர் இருக்கார், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் விபீஷணன் அவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்டாச்சூஸ் இருக்குங்க. அப்புறம் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அங்கே கடலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே என்னன்னு போய் பார்த்தோன்னா, அங்கே வந்து ஒரு ஸ்டோனில் வந்துட்டு எல்லோரும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வராங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே இலங்கை தெரியுது. அந்த நான் காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி இந்தா பாருங்களேன், அதுதான் வந்துட்டு இலங்கைங்க. இங்கேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் தாங்க இலங்கை. ரொம்ப பக்கம், ராமேஸ்வரத்துலேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் தான். அப்புறம் அங்கே எல்லாருமே வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போனால், அங்கே கல்லுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுறக்கு ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. அந்த ஸ்டோனை வந்துட்டு அவர் ஒவ்வொரு ஆள் தலையிலையும் வைக்கிறாங்க, அது சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கல்லோட ரகசியம் என்னன்னு கேட்டால், ராமரோட பாதம் பட்ட கல்லுனால அதில் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுதான் இன்னும் அவர் தண்ணியில் போட்டு காமிக்கிறாரு, அது மிதக்குது அந்த கல். மோஸ்ட் கல் தண்ணியில் போட்டால் உள்ளே போகும், அது மிதக்குது. ஆனால் ஒரு சிலர் இந்த கல்லை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது தனியாகவே உள்ள கடலுக்குள்ளே தனியாக இதுக்குன்னு ஒரு கல் இருக்குங்க. ஸோ அந்த கல்லை தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து இந்த வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ராமர் பாதம் பட்ட கல்லுன்றாங்க. ஸோ இதை பற்றி எனக்கு கிளியராக டீட்டெயில்ஸ் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த கல்லை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கல் என்ன மாதிரி கல் எப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி வந்து அங்கங்கே மரமாக நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு கன்னத்தில் முத்தமிட்டால் படம் எடுக்கிறப்ப, ஒரு சாங் எடுக்கிறப்ப எடுத்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்துட்டு இது கடலோடு சேர்ந்துருக்கனால இதை கடல்னு நினச்சிடாதீங்க. அதோட மட்டம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் போல், கால் அளவுக்கு தான் இருக்கும் போல். சம்டைம்ஸ் தண்ணி வந்தால் நிறையும், சம்டைம்ஸ் வந்துட்டு தண்ணியே இருக்காது போல் சில சீசன்லலாம் வந்துட்டு.
அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி போயிட்டோம். தனுஷ்கோடி உங்களுக்கு தெரியும்ல, அது ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ரயில்வே ஸ்டேஷன், சர்ச்சு, ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டைம் சுனாமி வந்தப்போ அழிஞ்சிச்சு பார்த்திங்களா. முதல்ல நிறைய பேர் வந்துட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ மக்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தாங்க அங்கே இருக்காங்க. அதாவது கம்மியாக, அதாவது ஃபுட்டுக்கு மட்டும் கடை இருக்குங்க. கொஞ்சம் ஒரு 10 கடை இருக்கும். அந்த மாதிரி மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறவங்க, சர்ச்சு, இடிஞ்சு போன சர்ச்சு, அப்புறம் ஸ்கூலுங்க. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் தனுஷ்கோடி வந்துட்டு ரீச் ஆகியாச்சு. 2 கடலும் சேர்கிற இடம் தான் தனுஷ்கோடி. இங்கிட்ட வந்துட்டு பே ஆஃப் பெங்கால், அப்புறம் வந்துட்டு இங்கிட்ட இந்தியன் ஓஷன். இது இந்தியன் ஓஷனுங்க. கலர் பார்த்தாலே தெரியுதா நம்ம ஊர் கடல் கலரு. ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஆப்போசிட் கடல் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட கலர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு லைட் ப்ளூவில் நல்லா இருக்குங்க. நாங்கள் போன டைம் வந்துட்டு ஒரு 1க்கு மேலே ஆயிடுச்சுங்க டைமு. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு எல்லாம் சுற்றி பார்த்து போகிறதுக்கு. ஸோ யாராவது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வந்து மார்னிங் அண்டு ஈவினிங் டைம் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அங்கே ஆஃப்டர்நூன் போகாதீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறு வரனால சம்மர் சீசனுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். காற்றடிக்குது, இருந்தாலும் வந்து கடல்கிட்ட ரொம்ப ஹாட் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்கோங்க. கண்டிப்பாக வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறப்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கிளைமேட்டுக்கும் அது காற்றுக்கும் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஃபீல். ஸோ எல்லோரும் போனீங்கன்னா ஷியோராக வந்துட்டு தனுஷ்கோடி போய் விசிட் பண்ணுங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு கடலுக்குள்ளே இறங்கி விளாட்லைனாலும் அங்கே இருந்து உட்காந்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அங்கே நிறைய கடைகளும் இருக்குது. ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு எதுனாலும் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட நினைவில்லம் தாங்க. அங்கே வந்துட்டு உள்ள ஃபோட்டோஸ்லாம் நாட் அலோடுங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. அங்கே ரியலாகவே வந்துட்டு அப்துல் கலாம் சார் இருக்கிற மாதிரியே, ஐயா இருக்கிற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள், அவர் யூஸ் பண்ண திங்ஸு, அவர் வியர் பண்ண ட்ரெஸ், என்னென்ன அவர் பண்ணியிருக்காரோ அவ்வளோ அவார்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்கங்க. ஆனால் இதுக்கு வந்து நம்ம அங்கே இருக்க மற்ற எந்த டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்குறோமோ இல்லையோ, இங்கே நம்ம கண்டிப்பாக போகணுங்க. ஏன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப குழந்தைங்களுக்கு நல்லா இன்ஸ்பயர் ஆகுது. நிறைய விஷயம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்துல் கலாம் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காங்களான்றது அவங்களுக்கு அப்போ தெரியுது. ஸோ கேட்குறத விட நேரில் போய் அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவங்க சர்டிஃபிகேட், அவங்க வாங்கின அவார்ட்ஸு, அவங்க நடந்துக்கிட்டது எல்லாமே பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கு நல்லா இன்ஸ்பயர் ஆகுதுங்க. இது ஹவுஸ் ஆஃப் கலாம் தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து அப்துல் கலாம் ஐயாவோட தான் வச்சுருக்காங்க எல்லாமே. அங்கே அதிகமாக வச்சுருக்காங்க, இங்கே கொஞ்சம் கம்மி தான். பட் இங்கேயுமே வந்து நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு போய் விசிட் பண்ணலாம். உள்ளே ஃபோட்டோஸு, வீடியோஸ் இஸ் நாட் அலோடுங்க. பட் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வந்து அப்துல் கலாமோட அண்ணா வந்துட்டு ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில். அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஷாப் இருக்குங்க. அந்த ஷாப்பில் வந்துட்டு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் அந்த ஷாப்பை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்துல் கலாம் ஐயா வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, ஜாஷன்னு சொல்லிட்டு. அந்த ஷாப்பில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதாவது நம்ம ராமேஸ்வரம் போனால் என்னென்ன வாங்கணும்னு நினச்சிருக்கோமோ அவ்வளோ ஐட்டம்ஸுமே அங்கே இருக்குது. மெயினாக நம்ம வாங்கணும்னு நினைக்கிறது சங்கு, சூவி, முத்து, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ரேராக வந்துட்டு நம்ம ஊர் சைட் கிடைக்காதெல்லாம் அங்கிட்டு கடல் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்குவோம். ஸோ அங்கே நிறைய ஐட்டம்ஸ், இது சிவன், அங்கே ராமேஸ்வரம்னால சிவன்லாம் கூட வச்சுருந்தாங்கங்க. அது வந்துட்டு கிளாஸ்லேயும் இருந்துச்சு, நார்மல் ஆஃப் சிவன்லேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தது, அதாவது ஸ்படிகலிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயுமே இருந்துச்சு. அது வந்து ஒரிஜினல் குவாலிட்டியில் கூட இருந்துச்சுங்க. இது வந்து கண்ணாடி.
அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸு, சோவீஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. நம்ம ராமேஸ்வரம் போனோன்னா அங்கே கடை பக்கத்தில் இருக்க, கோயில் பக்கத்தில் இருக்க எந்த ஷாப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது வந்து குட் குவாலிட்டியான்னு தெரியல. ரேட் வைஸ் வந்துட்டு ஹையாக விற்கலாம். ஸோ வெளியூர்லேருந்து நம்ம வாரோன்னு சொன்னோன்னே அவங்க வந்து ரேட்டு வந்து கூட விற்கலாம். பட் இந்த ஷாப்பில் வந்துட்டு குவாலிட்டியும் குட்ங்க, ரேட்டும் ஓகே. நிறையா வந்துட்டு சோவீஸில் பண்ண கிளிப்ஸு, ஸ்டட்டு, அந்த மாதிரி பேங்கிள்ஸு, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்கங்க. பட் ரேட் வைஸ்லாம் வந்துட்டு ஒரு பேர் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, கம்மல்லாம் சோவி கம்மல் பார்த்தீங்கன்னா பேர் 8 rupees தான் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லாவுமே குட் குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இங்கே கூட்டம் அதிகமாகவும் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்கங்க. இதை பார்த்திங்கன்னா சங்குலேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு சங்கு, வச்சு கும்பிட்றதுக்குன்னு சங்கு, அப்புறம் சங்கு ஊதுவாங்களாம். அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வீட்டில் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஊதுனோன்னா 5 minutes அது ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் கோமதி சக்கரம், அப்புறம் வந்துட்டு சோவி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாலிஷ் பண்ணி இல்லாமல் இப்போ வந்து கடல்லேருந்து ஒரு கிராக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி அங்கே கிராக் இருக்குங்க. அந்த கிராக்கை கூட அவங்க சேஞ்ச் பண்ணல. நான் வந்துட்டு இந்த சங்கு வந்துட்டு என்னடா உடஞ்சிருக்கோம் இந்த சங்கா அப்படின்னு அடுத்தடுத்து நான் எடுத்து பார்த்தா எல்லாத்துலேயுமே கிராக் இருக்குங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எப்படி இருக்கோ அதை லைட்டாக மட்டும் இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேல் பண்ணுறாங்க. எதுவும் எக்ஸ்ட்ராலாம் அவங்க வந்து பாலிஷ் பண்ணி புதுசுப்படுத்திலாம் சேல் பண்ணல. நான் வந்துட்டு ஃபுல்லாக கீ செயின்ஸுங்க. நல்லா இருந்துச்சுங்க. வெரைட்டிஸ்லாம் நிறைய மாடல்ஸில் வச்சுருந்தாங்க. நிறைய கீ செயின்ஸ் மாடல், சங்கு, சோவி அப்படின்ட்டு வித்தியாசமாக வந்துட்டு நிறையா வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ஷாப்பை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ரெண்டாவது, நீங்கள் நியர்பை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ராமேஸ்வரம் போனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இதை தெரிஞ்சவங்களுக்கு நம்ம நிறையா வாங்கிட்டு போய் கொடுக்கணுன்னு நினப்போம். ஸோ வந்துட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேட் கூட. ஸோ இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா ஹவுஸையும் விசிட் பண்ணிவிட்டு நியர்பையும் வாங்கிட்டு போவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப் போய் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் பிடிக்கும். எப்படியும் ஒன்று கூட வாங்காமல் வர முடியாது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. உங்களுக்கே வந்து அதை வாங்குவோமா இதை வாங்குவோமான்னு தோன்ற அளவுக்கு அந்த ஷாப்பில் வந்து நிறைய ஐட்டம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த கழுத்தில் போடுற மாலைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களாங்க, ஹீட்டை குறைக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு உத்ராட்ச மாலை, அப்புறம் நவரத்ன கல் ரிங்குக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற கல்லுங்க இது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு இந்த கல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்துட்டு ஸ்பரிகோலிங்கங்க. ஸ்பரிகோலிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்பரிகோலிங்கன்னா வந்துட்டு கண்ணாடி மாதிரி இருக்கிறது இல்லைங்க, ஒரே ஸ்டோனில் வந்துட்டு அது செய்கிறது. அதாவது அப்படி ஒரு ஸ்டோன் இருக்கும், அது வந்து லைக் கிளாஸ், லைக் டைமண்ட் மாதிரியே சொல்லுங்களேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டோனில் வந்துட்டு ஒரே கல்லாக பண்ணுறது தாங்க ஸ்பரிகலிங்கம். அப்புறம் வந்துட்டு அதை நம்ம தொடுறப்ப வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் குவாலிட்டியும் கூட. நிறைய பேர் இதை வந்து வீட்டில் வச்சு நிறைய பேர் பூஜை பண்ணுறாங்க. வீட்டுக்கு வச்சாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பை பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி எங்கே இருக்குது, எங்கே வாங்கணும்னு தெரியலனா இந்த ஷாப்புக்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குட் குவாலிட்டியும் கூடங்க. அதை நான் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.